எரேமியா 42வது அதிகாரம். 1. அப்பொழுது எல்லா இராணுவச் சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஓசாயாவின் குமாரனாகிய எசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து 2. தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்யவேண்டிய காரியத்தையும் எங்களுக்குத் தெரியப்பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடங்கொடுத்து மீதியாயிருக்கிற இந்தச் சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். 3. உம்முடைய கண்கள் எங்களைக் காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்சப்பேரே மீந்திருக்கிறோம் என்றார்கள். 4. அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதைக் கேட்டேன். இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறுஉத்தரவாகச் சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றான். 5. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மைக்கொண்டு எங்களுக்குச் சொல்லியனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாயிருக்கக் கடவர். 6. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மையுண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்குக் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். 7. 10 நாள் சென்றபின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. 8. அப்பொழுது அவன் கரேயாவின் குமாரனாகிய யோகனானையும் அவனோடிருந்த எல்லா இராணுவச் சேர்வைக்காரரையும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் உண்டான சகல ஜனங்களையும் அழைத்து 9. அவர்களை நோக்கி, உங்களுக்காக விண்ணப்பஞ்செய்யும்படிக்கு நீங்கள் என்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், 10. நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்கமாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்கமாட்டேன், நான் உங்களுக்குச் செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். 11. நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை இரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்குத் தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து 12. அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுயதேசத்துக்கு உங்களை திரும்பிவர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கஞ்செய்வேன். 13. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்குச் செவிகொடாமல் நாங்கள் இந்த தேசத்திலே இருக்கிறதில்லை என்றும். 14. நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும் அப்பத்தாழ்ச்சியினால் பட்டினியாய் இராததுமான எகிப்து தேசத்துக்கே போய் அங்கே தரித்திருப்போம் என்றும் சொல்வீர்களேயாகில். 15. யூதாவில் மீந்திருக்கிறவர்களே, அதை குறித்து உண்டான கர்த்தருடைய வார்த்தையைக் கேளுங்கள். நீங்கள் எகிப்துக்குப் போக உங்கள் முகங்களைத் திருப்பி அங்கே தங்கப்போவீர்களானால். 16. நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை பிடிக்கும், நீங்கள் ஐயப்படுகிற பஞ்சம் எகிப்திலே உங்களைத் தொடர்ந்து வரும், அங்கே சாவீர்கள். 17. எகிப்திலே தங்கவேண்டுமென்று அவ்விடத்துக்கு தங்கள் முகங்களை திருப்பின எல்லா மனுஷருக்கும் என்ன சம்பவிக்குமென்றால், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவார்கள். நான் அவர்கள் மேல் வரப்பண்ணும் தீங்கினாலே அவர்களில் மீதியாகிறவர்களும் தப்புகிறவர்களுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 18. என் கோபமும் என் உக்கிரமும் எருசலேமின் குடிகள் மேல் எப்படி மூண்டதோ அப்படியே என் உக்கிரம் நீங்கள் எகிப்துக்கு போகும்போது உங்கள் மேல் மூளும். நீங்கள் சாபமாகவும் பாழாகவும் பழிப்பாகவும் நிந்தையாகவும் இருந்து இவ்விடத்தை இனி காணாதிருப்பீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 19. யூதாவில் மீதியானவர்களே, எகிப்துக்கு போகாதிருங்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்துச் சொன்னாரென்பதை இந்நாளிலே உங்களுக்குச் சாட்சியாக அறிவித்தேன் என்று அறியுங்கள். 20. உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் உங்களை மோசம் போக்கினீர்கள். நீ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதின்படியே செய்வோம் என்று நீங்கள் சொல்லி என்னை உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு அனுப்பினீர்கள். 21. நான் இந்நாளில் அதை உங்களுக்கு அறிவித்தேன், ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கும் அவர் என்னைக்கொண்டு உங்களுக்குச் சொல்லியனுப்பின எந்த காரியத்துக்கும் செவிகொடாமற் போனீர்கள். 22.
இப்போதும் தங்கியிருப்பதற்கு நீங்கள் போக விரும்புகிற ஸ்தலத்தில் தானே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவீர்களென்று நிச்சயமாய் அறியுங்கள் என்றான். எரேமியா 43வது அதிகாரம். 1. எரேமியா சகல ஜனங்களுக்கும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தன்னைக் கொண்டு அவர்களுக்குச் சொல்லியனுப்பின எல்லா வார்த்தைகளையும் சொன்னான். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளையும் அவன் அவர்களுக்குச் சொல்லி முடித்த பின்பு. 2. ஓசாயாவின் குமாரனாகிய அசரியாவும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி, நீ போய்ச் சொல்லுகிறாய், எகிப்திலே தங்கும்படிக்கு அங்கே போகாதிருங்கள் என்று சொல்ல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை எங்களிடத்துக்கு அனுப்பவில்லை. 3. கல்தேயர் எங்களை கொன்று போடவும் எங்களை பாபிலோனுக்குச் சிறைகளாக கொண்டு போகவும் எங்களை அவர்கள் கையில் ஒப்புக்கொடுக்கும்படி நேரியாவின் குமாரனாகிய பாருக்குத்தானே உன்னை எங்களுக்கு விரோதமாக ஏவினான் என்றார்கள். 4. அப்படியே யூதாவின் தேசத்திலே தரித்திருக்க வேண்டும் என்னும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் சகல இராணுவச் சேர்வைக்காரரும் சகல ஜனங்களும் செவிகொடாமற் போனார்கள். 5. யூதா தேசத்தில் தங்கியிருப்பதற்கு தாங்கள் துரத்துண்டிருந்த சகல ஜாதிகளிடத்திலுமிருந்து திரும்பி வந்த மீதியான யூதரெல்லாரையும் புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் ராஜாவின் குமாரத்திகளையும் காவற்சேனாதிபதியாகிய நேபுசராதான் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவினிடத்தில் விட்டுப்போன சகல ஆத்துமாக்களையும் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும் நேரியாவின் குமாரனாகிய பாருக்கையும். 6. கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் சகல இராணுவச் சேர்வைக்காரரும் கூட்டிக்கொண்டு. 7. கர்த்தருடைய சத்தத்துக்குச் செவிகொடாதபடியினாலே எகிப்து தேசத்துக்குப் போக எத்தனித்து அதிலுள்ள தக்பானேஸ் மட்டும் போய்ச் சேர்ந்தார்கள். 8. தக்பானேசிலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர். 9. நீ உன் கையிலே பெரிய கற்களை எடுத்துக்கொண்டு யூதா ஜனங்களுக்கு முன்பாக அவைகளை தக்பானேசில் இருக்கிற பார்வோனுடைய அரமனையின் ஒலிமுகவாசலில் இருக்கிற சூளையின் களிமண்ணிலே புதைத்து வைத்து. 10. அவர்களை நோக்கி, இதோ என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவை நான் அழைத்தனுப்பி நான் புதைப்பித்த இந்த கற்களின் மேல் அவனுடைய சிங்காசனத்தை வைப்பேன், அவன் தன் ராஜ்கூடாரத்தை அவைகளின் மேல் விரிப்பான். 11. அவன் வந்து எகிப்து தேசத்தை அழிப்பான், சாவுக்கு ஏதுவானவன் சாவுக்கும் சிறையிருப்புக்கு ஏதுவானவன் சிறையிருப்புக்கும் பட்டயத்துக்கு ஏதுவானவன் பட்டயத்துக்கும் உள்ளாவான். 12. எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களில் அக்கினியை கொளுத்துவேன், அவன் அவைகளைச் சுட்டெரித்து அவைகளைச் சிறைபிடித்து போய் ஒரு மேய்ப்பன் தன் கம்பளியை போர்த்துக்கொள்ளுமா போல் எகிப்து தேசத்தை போர்த்துக்கொண்டு அவ்விடத்திலிருந்து சுகமாய்ப் புறப்பட்டு போவான். 13. அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிற பெத்ஷிமேசின் சிலைகளை உடைத்து எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களை அக்கினியால் சுட்டுப் போடுவான் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். எரேமியா 44வது அதிகாரம். 1. எகிப்து தேசத்தில் குடியேறி மிக்தோலிலும் தக்பானேசிலும் நோப்பிலும் பத்ரோஸ் சீமையிலும் வாசமான எல்லா யூதரையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வசனம். 2. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் எருசலேமின் மேலும் யூதாவின் சகல பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணின தீங்கையெல்லாம் நீங்கள் கண்டீர்கள். 3. இதோ அவர்களும் நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேவர்களுக்கு தூபங்காட்டவும் ஆராதனை செய்யவும் போய் எனக்கு கோபமூட்டும்படிக்குச் செய்த அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவைகள் இந்நாளில் பாழாய் கிடக்கிறது, அவைகளில் குடியில்லை. 4. நான் வெறுக்கிற இந்த அருவருப்பான காரியத்தைச் செய்யாதிருங்கள் என்று தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரைக் கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியனுப்பிக் கொண்டிருந்தேன். 5. ஆனாலும் அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபங்காட்டாதபடிக்கு என் சொல்லை கேளாமலும் பொல்லாப்பை விட்டு திரும்புவதற்குச் செவியை சாய்க்காமலும் போனார்கள். 6. ஆகையால் என் உக்கிரமும் என் கோபமும் மூண்டு யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் பற்றியெறிந்தது, அவைகள் இந்நாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாழுமாய்ப் போயிற்று. 7. இப்போதும் இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் யூதாவில் ஒருவரையும் உங்களுக்கு மீதியாக வைக்காமல்
உங்களில் புருஷனையும் ஸ்திரீயையும் பிள்ளையையும் பால் குடிக்கிற குழந்தையையும் வேறற்று போக பண்ணும்படிக்கு உங்கள் கைகளின் கிரியைகளாலே எனக்கு கோபமூட்டுகிற பெரிய பொல்லாப்பை உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாகச் செய்து 8. உங்களை வேறற்று போக பண்ணுவதற்காகவும் நீங்கள் பூமியின் சகல ஜாதிகளுக்குள்ளும் சாபமும் நிந்தையுமாயிருப்பதற்காகவும் நீங்கள் தங்கியிருக்க வந்த எகிப்து தேசத்திலே அந்நிய தேவர்களுக்கு தூபங்காட்டுவானேன். 9. யூதா தேசத்திலும் எருசலேமின் வீதிகளிலும் உங்கள் பிதாக்கள் செய்த பொல்லாப்புகளையும் யூதாவின் ராஜாக்கள் செய்த பொல்லாப்புகளையும் அவர்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகளையும் நீங்கள் செய்த பொல்லாப்புகளையும் உங்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகளையும் மறந்து போனீர்களோ. 10. அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதுமில்லை, அவர்கள் பயப்படுகிறதுமில்லை. நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படியும் என் கட்டளைகளின்படியும் நடக்கிறதுமில்லை. 11. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உங்களுக்கு தீங்குண்டாகவும் யூதாவனைத்தையும் சங்கரிக்கத்தக்கதாகவும் என் முகத்தை உங்களுக்கு விரோதமாகத் திருப்பி 12. எகிப்து தேசத்திலே தங்கும்படிக்கு வரத் தங்கள் முகங்களை திருப்பின மீதியான யூதரை வாரிக்கொள்ளுவேன். அவர்கள் அனைவரும் எகிப்து தேசத்திலே நிர்மூலமாவார்கள். அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் பட்டயத்துக்கு இரையாகி பஞ்சத்தாலும் நிர்மூலமாவார்கள். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் செத்து சாபமும் பாழும் பழிப்பும் நிந்தையுமாவார்கள். 13. நான் எருசலேமை தண்டித்தபடி எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன். 14. எகிப்து தேசத்திலே தங்கவும் மறுபடியும் தங்கள் ஆத்துமா வாஞ்சித்திருக்கிற யூதா தேசத்திலே குடியேறுவதற்கு அங்கே திரும்பிப் போகவும் வேண்டுமென்று இங்கே வந்த மீதியான யூதரிலே மீதியாயிருக்கிறவர்களும் தப்புகிறவர்களுமில்லை, தப்பிப்போகிறவர்களாகிய மற்றவர்களேயொழிய அவர்களில் ஒருவரும் அங்கே திரும்புவதில்லையென்றார் என்று சொன்னான். 15. அப்பொழுது தங்கள் ஸ்திரீகள் அந்நியதேவர்களுக்கு தூபங்காட்டினதாக அறிந்திருந்த எல்லா புருஷரும் பெரிய கூட்டமாய் நின்றிருந்த எல்லா ஸ்திரீகளும் எகிப்து தேசத்தில் பத்ரோசிலே குடியிருந்த சகல ஜனங்களும் எரேமியாவுக்கு பிரதியுத்தரமாக 16. நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்குச் சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்குச் செவிகொடாமல் 17. எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியேயும் நாங்கள் செய்து வானராக்கினிக்கு தூபங்காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்ப்போம். நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம். அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருந்தோம். 18. நாங்கள் வானராக்கினிக்கு தூபங்காட்டாமலும் அவளுக்கு பானபலிகளை வார்க்காமலும் போனது முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைவுபட்டது, பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போனோம். 19. மேலும் நாங்கள் வானராக்கினிக்கு தூபங்காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்த்தபோது நாங்கள் எங்கள் புருஷரின் அனுமதியில்லாமல் அவளுக்கு பணியாரங்களைச் சுட்டு பானபலிகளை வார்த்து அவளை நமஸ்கரித்தோமோ என்றார்கள். 20. அப்பொழுது எரேமியா தனக்கு இப்படிப்பட்ட மறுமொழி கொடுத்த சகல ஜனங்களாகிய ஸ்திரீ புருஷர்களையும் மற்ற யாவரையும் நோக்கி 21. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் நீங்களும் உங்கள் பிதாக்களும் உங்கள் ராஜாக்களும் உங்கள் பிரபுக்களும் தேசத்தின் ஜனங்களும் காட்டின தூபங்களை அல்லவோ கர்த்தர் நினைத்து தம்முடைய மனதிலே வைத்துக்கொண்டார். 22. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அருவருப்புகளையும் கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்கக்கூடாதபடியினால் அல்லவோ உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி குடியற்ற அந்தரவெளியும் பாழும் சாபமுமாயிற்று. 23. நீங்கள் தூபங்காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவஞ்செய்து கர்த்தருடைய சத்தத்துக்குச் செவிகொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றான். 24. பின்னும் எரேமியா சகல ஜனங்களையும் சகல ஸ்திரீகளையும் நோக்கி, எகிப்து தேசத்தில் இருக்கிற யூதராகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 25. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானராக்கினிக்கு தூபங்காட்டவும் அவளுக்கு பானபலிகளை வார்க்கவும் நாங்கள் நேர்ந்து கொண்ட பொருத்தனைகளை எவ்விதத்திலும் செலுத்துவோமென்று நீங்களும் உங்கள் ஸ்திரீகளும் உங்கள் வாயினாலே சொல்லி உங்கள் கைகளினாலே நிறைவேற்றினீர்கள்.
நீங்கள் உங்கள் பொருத்தனைகளை ஸ்திரப்படுத்தினது மேயே, அவைகளைச் செலுத்தினதும் மேயே. 26 ஆகையால் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிற யூதா ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவருடைய ஜீவனானே என்று எகிப்து தேசமெங்கும் ஒரு யூதா மனுஷன் வாயினாலும் இனி என் நாமம் வழங்கப்படுவதில்லை என்று நான் என் மகத்தான நாமத்தை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 27 இதோ நான் அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கே ஜாக்கிரதையாயிருப்பேன். எகிப்து தேசத்திலிருக்கிற யூதா மனுஷர் எல்லாரும் ஒழிந்து தீருமளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சங்காரமாவார்கள். 28 ஆனாலும் பட்டயத்துக்கு தப்புகிறவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து யூதா தேசத்துக்கு கொஞ்சம் பேராய் திரும்புவார்கள். அப்படியே எகிப்து தேசத்திலே தங்கியிருக்க வந்த யூதாவில் மீதியான அனைவரும் அக்காலத்திலே தங்களுடைய வார்த்தையோ என் வார்த்தையோ யாருடைய வார்த்தை மேற்படும் என்று அறிவார்கள். 29 நான் இவ்விடத்தில் உங்களை தண்டிப்பேன் என்று உங்களுக்கு விரோதமாய்ச் சொன்ன என் வார்த்தைகள் மேற்படுமென்று நீங்கள் அறிவதற்கு உங்களுக்கு இதுவே அடையாளம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 30 இதோ நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவை அவனுடைய சத்துருவும் அவன் பிராணனை வாங்கத் தேடினவனுமாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுத்ததுபோல நான் பார்வோன் ஒப்பிரா என்னும் எகிப்தின் ராஜாவையும் அவனுடைய சத்துருக்களின் கையிலும் அவன் பிராணனை வாங்கத் தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக்கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எரேமியா 45வது அதிகாரம். 1 யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே நேரியாவின் குமாரனாகிய பாருக் இந்த வசனங்களை எரேமியாவின் வாய்ச் சொல்ல ஒரு புஸ்தகத்தில் எழுதுகையில் எரேமியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் பேசி. 2 பாருக்கே, உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். 3 நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவைச் சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்கிறார். 4 இதோ நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன், இந்த முழுதேசத்துக்கும் இப்படியே நடக்கும். 5 நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே, இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்குக் கிடைக்கும் கொள்ளைப்பொருளாகத் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல்கின்றார்.